குழந்தைகள் இஸ்லாமிய வாழ்வியலில் உலக கல்வி மற்றும் மார்க்க கல்வியை ஒரே இடத்தில் பயில விரும்புகிறீர்களா? அதற்கான இடம் ஆலிவ் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளி. 11ஆம் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தங்கும் விடுதி வசதிகளும் உண்டு. ஆலிவ் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் பள்ளி எண் 5 கீழ் என்பது நல்லூர், என் புதுப்பட்டி போஸ்ட், நாமக்கல் 637020. தொடர்பு எண் 9659620011 மற்றும் 9787793337. அப்ப இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்ன்றாங்க பாத்தீங்களா, அத சரியா இவங்க கையாகல. உண்மையிலேயே நிலைமை என்ன? சீமான் யாரு? பிஜேபியை கடுமையா எதிர்க்கக்கூடியவன். ஏங்க, நீங்க மகாராஷ்டிராவை பார்த்ததுக்கு பிறகுமா உங்களுக்கு வந்து பிஜேபி ஒருத்தன் நம்புவான்? சீமான தவறா ஜட்ஜி பண்றது மூலியமா அவனை வீழ்த்த முடியாம போச்சு. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஆட்கள், பெண்களை வச்சு அது வீழ்த்திட முடியுமான்னு அந்த இடத்துக்குலாம் வந்துட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதாவது அந்தந்த பகுதியில், அதாவது அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மார்க்சிஸ்ட் மாறிக்கணும்னு சொல்லிட்டு அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி மார்க்சிஸ்ட் மாறுவாங்கன்னு சொல்லவே இல்லை. காலச்சூழல் அந்த காலச்சூழல் சொன்னீங்க இல்லையா, சம்திங் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா? மார்க்சியத்துக்கு யாரு விளக்கம் கொடுத்தாலும் ஒரே மாதிரிதான் விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த தத்துவத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மாவோ ஒரு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு, லெனின் ஒரு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு, இந்தியாவுக்குள்ள வேற ஒரு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல சிக்கல் இருக்கும். தத்துவம் ஒண்ணுதான், தத்துவத்துக்கு மேல யாருக்குமே இந்த முரண்பாடு இருக்காது. இப்ப குருஷேவ் காலத்திலேயே மாவோவுக்கும் குருஷேவுக்கும் நிறைய கடுமையான போட்டிலாம் நடந்திருக்கு. அப்ப கூட அங்க தத்துவத்தை கேள்விக்குள்ளாக்கல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வழிமுறைகளை தான் அவங்க ஒருத்தர் விமர்சிக்கிட்டாங்க. ஏன் அவ்வளவு, ஏன் இதுக்கெல்லாம் உச்சமா இருக்கக்கூடிய குருஷேவுக்கும் சேகராவுக்கும் ஒரு பெரிய ஒரு கடுமையா உரையாடல். நாய்க்கு பிறந்தவனையும் திட்டுறாரு சேகவரா, யார குருஷேவே திட்டிடுறாரு. அப்ப கூட அவர்கள் தத்துவத்துல முரண்படல. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது இல்ல, அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த கால தேச வர்த்தமானத்திற்கு தகுந்தது போல அந்தந்த, இப்ப உதாரணத்துக்கு நீங்க வெளிநாடுகள்ல வந்து நீங்க வர்க்கம்னு இருக்கலாம், இந்தியாவுக்குள்ள வந்தா வர்ணங்களை தானே தூக்கி பிடிக்கணும். இதுதானே பெரியார் கேள்வி கேட்கிறார். நீ வர்ணத்தை ஒழிக்க தானே வரணும். அப்ப இல்லாத வர்க்கத்தை பேசிட்டு என்ன பண்ண போற? உலகம் புறாவும் ஒரு தொழிலாளி இருக்கிறான், அவன் இன்னொரு இப்ப எல்லையில இருக்கக்கூடிய, இப்ப உதாரணத்துக்கு வந்து இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் அயர்லாந்துல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் பக்கத்து மாவட்டத்துல இருக்க கம்யூனிஸ்டோட பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க முடியாது. ஏன்னா அங்க ஜாதி வந்துருது. அப்ப பெரியார் அதை தெளிவா சொல்றாரு, இங்க வர்ண பேதத்தை தான் நீ பேசணும், வர்க்க பேதத்தை பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறாரு. அப்ப இந்த நாட்டில் கம்யூனிசம் வரக்கூடாது என்பதற்காகவே கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள். இதுதான் சொல்ல வர. எப்படி தமிழ் தேசியம் வந்து விடக்கூடாது என்பதற்காகவே தமிழ் தேசியவாதிகள் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அது போலதான் அதுவும். அப்ப இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் உங்களுக்கு சிக்கல் இருக்குமே ஒழிய தத்துவத்துல எந்த சிக்கலும் இருக்காது. ஒருவேளை நான் அந்த இடத்துல அப்ப நீங்க அந்த சொன்னீங்கல்ல, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தத்துவத்துல யாருக்கும் குழப்பம், பட் இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப அந்த அடிப்படையில கேட்கிறேன், இது வந்து அடுத்து வரப்போகக்கூடிய மெயின் கேள்விக்கான சப் கேள்வியா கூட வச்சுக்கோங்க. இப்ப மாசாயிக்கா போன்ற சாராத அமைப்புகள், அதாவது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி திராவிட இயக்கத்தை கடுமையாக எதிர்த்த அல்லது பெரியாரை எதிர்த்த மாசாயிக்கா போன்ற கம்யூனிச தோழர்கள் கூட இன்னைக்கு திமுக ஆதரவாக, மருதையன் போன்றவர்கள்லாம் இன்னைக்கு திமுகவுக்கு முழுநேர பிரச்சாரகர் போல மாறிட்டாரு. கோவன் போன்றவருக்கு கூட இன்னைக்கு திக மேடையில ஏறி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய அந்த வர்க்கம் அப்படின்ற இடத்துல இருந்து வர்ணமா மாறி இருக்காங்களா அவங்க? அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, இது மாற்றம்னு சொல்ல முடியாது, இது ஒரு சீர்கேடு அப்படின்னு தான் சொல்லலாம். இது ஒரு எப்படி சொல்லலாம்னா, அவங்க ஸ்டாண்ட்ல அவங்க கரெக்டா நின்று இருந்தாங்கன்னா அது வரவேற்கலாம். இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க, உளவியல் ரீதியாவே அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, சரியான ஒரு புள்ளியை நோக்கி அவங்க நகர்ந்திருக்காங்க அப்படி நீங்க சொல்ல வந்தீங்கன்னா, கடந்த காலங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அறிக்கை கொடுக்கணும். கடந்த காலங்கள்ல நடந்த தவறுகளுக்கோ அல்லது செய்கைகளுக்கோ அவர்கள் நிலைப்பாட்டிற்கோ ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அவங்க இந்த ஆதரவு நிலைக்கு வந்திருந்தாங்கன்னா அது வரவேற்கலாம். குட்டி முதலாளித்துவ சாகசவாதி யாரு? பெரியார்.
கொச்சை ம், பொருள் முதல்வாதி. இதெல்லாம் அவங்க பெரிய அவங்க அவங்க பேசின பேச்சுக்கள் தான். மகாக்கா பேசின பேச்சுக்கள் தான். அது குறிப்பா பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து அவங்க வந்து வர்க்க புரட்சி, ஓட்டரசியலை எதிர்ப்பது, அது மாதிரி ஒரு கடுமையான வீரியமிக்க ஒரு போராட்ட களத்துல நின்ன தோழர்கள் தான். நாங்கலாம் ம், விடிய விடியலாம் உட்கார்ந்து விவாதிப்போம். அன்னைக்கு ம், ம், பேசுனதுல இருந்து நிலைப்பாடு எனக்கு இன்னும் மாறல. ஆனா அவங்க மாறியிருக்காங்க. பல்வேறு இளைஞர்கள் மனநோய்க்கே உட்பட்டிருக்காங்க. அதான் பெரிய கொடுமை இது. ம், என்ன ம், காரணம்னா, ம், தொடர்ந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக வந்து ஓட்டு அரசியலை எதிர்த்து தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே இவங்க வீதிக்கு வந்துருவாங்க. ம், ஓட்டு ம், ம், போடாதே, புரட்சி செய் அப்படின்ற ஒரு முழக்கத்தோட இவங்க வீதிக்கு வந்துருவாங்க. அப்ப ம், இதை கேட்டு இந்த தத்துவத்தால் ஆட்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு வந்து சடார்ன்னு இன்னைக்கு வந்து அவங்க மாறிக்கிட்டாங்கன்றப்ப அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? ம், 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 குறிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருதையன் போன்றவர்கள் என்ன ம். மாரி நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா, பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே கட்சிய உடைச்சுட்டு போயிட்டாங்க. ஓ! ம், 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 அப்படியே இப்ப மே 17ல கூட ஒரு சொல்லாடல் பயன்படுத்துவாங்க. மருதையர் அப்படின்ட்டுன்னு. பாவம் அவங்களுக்கு ம், வரலாறுலாம் தெரியாது. அவரு ம். பஞ்சாப் ஐயங்கார் அவரு. ஓ! சரி, சரி, சரி. ஐயர் இல்ல. ஐயங்கார். ஓ! என்ன சோ என்ன காரணம்னா, அவங்க வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்தவனே கட்சிய உடைச்சுட்டு, குழப்பத்த உண்டு பண்ணிட்டு அவங்க வெளியேறுறாங்க அப்படின்னா, அப்ப இத்தனை ஆண்டுகள் இதையெல்லாம் கேட்டு வளர்ந்த என்னை போன்றவர்கள் யோசிச்சு பாருங்க. என்னை போன்றவர்கள் என்னவா இருப்பாங்க? அவங்க அப்ப மனநிலை என்னவா இருக்கும்? தோழர் குறுக்கிட்டு மன்னிக்கணும். அப்ப பிஜேபி வந்தோடனே கலைச்சிட்டு போறாங்கன்னா, அப்ப அது ஏதோ குழப்பமா இல்லையா? அது அவங்க தான் அவங்க அமைப்பு குழு தான் அத வந்து முடிவு பண்ணணும். நாம அத முடிவு பண்ண முடியாது. ஆனா எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள வைக்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமை, நான் பயணிச்சிருக்கிறேன். அந்த அடிப்படையில நான் அந்த இத முன்வைக்கிறேன். எப்ப வேணாலும் இந்த உடைப்பு நடந்திருக்கலாம். ஆனா பிஜேபி வந்தவனே உடைச்சுட்டு போ வேண்டிய அவசியம் என்ன? அது இல்லாம அவர்கள் சித்தாந்தத்திற்கு நேர் எதிராக இன்னைக்கு திமுக மேடைகள்ல போய் நிக்கிறாங்க. ம், திமுகவ அவங்க ம், விமர்சிக்காத விமர்சனமே கிடையாது. இன்னும் பழைய புதிய ஜனநாயகத்தையும் சரி, புதிய கலாச்சார புத்தகங்களும் சரி, அவங்களோட வினவுல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இன்னும் ஆவணங்களா இருக்குது. எதுவுமே மாறல. நான் என்ன ம், சொல்றேன், எப்பயுமேங்க ஒரு பெரியார் சொல்றதுதான். பார்ப்பனர்களோட நாம் தோளில் கை போடத்தான் விரும்புறோம். பார்ட்னர்களோடு இணைந்து பணி செய்ய தான் விரும்புறோம். அப்படி செஞ்சா பார்ட்னர்களும் இந்த பணிக்கு வந்துட்டாங்கன்னா, நம்ப ம், வேலை குறைஞ்சிரும். இந்த சமூக மாற்றமும் விரைவா நடக்கும். அப்ப பார்ப்பனர்கள் இது மாரி முற்போக்கு தளங்களுக்கு வரணும், பெரியாரிய அரசியலை பேசணுன்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா எடுத்த உடனேயே எனக்கு புத்தி சொல்ற இடத்துக்கு வராதன்னு சொல்றோம். ம், நீ ம், அக்ரஹாரத்துக்கு போ, அக்ரஹாரத்துல பிரச்சாரம் பண்ணு. இன்னும் சமூக சீர்கேடுகள் நிறைந்த இடம் பார்ப்பனர்கள் தான். ம், பார்ப்பனர்கள் மத்தியில நீ பிரச்சாரம் பண்ணு. உனக்கு தேவையான வசதிகளையும், வாய்ப்புகளையும் ஆ அதுக்கு உண்டான எல்லா சப்போர்ட்டையும் நாங்க பண்ண தயாரா இருக்கிறோம். நீ பார்ப்பான்ட்ட போய் நீ நேரா வந்தவனயே இங்க எங்களுக்கு என்ன தலைவனுக்கு பஞ்சமா? தமிழர்கள்ட்ட என்ன தலைவனுக்கு பஞ்சமா? தெருவுக்கு 4 பேர் கட்டில போட்டு படுத்து கிடக்குறான் தலைவன்ற பேர்ல. ம், புரியுதுங்களா ம், நான் சொல்றது? அப்ப என்ன பண்ணணும்னா, நீ பார்ட்னர்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யி. ம், குத்தூசி குருசாமி உடனே ம், வந்துட்டாரா? ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர்ட்ட இருந்த அறிவு நாணயம் கூட இன்னைக்கு இருக்கவங்ககிட்ட இல்லையே! ம், 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 ம். கடைசி வரலும் திடலுக்குள்ள போகவே முடியலையே! அவரும் போகல. ஏன்னா, அவருக்கு அந்த மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல. சின்ன குத்தூசி எந்த சொல்றீங்க இல்லையா? சின்ன குத்தூசி. ம், 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 அப்ப அ தான் எந்த சமூகத்திலிருந்து வந்தோமோ, அந்த சமூக சீர்கேட்டிலிருந்து அந்த மனிதர்களை, பார்ப்பனர்களை விடுவிப்பதற்காக போராடாம, நேரா தமிழர்கள் மத்தியில வந்து நீ கட்டில போட்டு படுத்துக்கிட்டு நான் தான் தலைவன்றதும், வந்து எங்களுக்கு வந்து புத்தி சொல்றதும், ம், அதற்கு நம்ம ம், தோழர்களே மேடை போட்டு கொடுப்பதும், இது தவறு. ம், 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 ம். இன்னைக்கு உனக்கு வந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சுன்னு அவங்கள உள்ள விட்டா, அது என்னவா மாறும்? யோசிச்சு பாருங்க. தவறான முன்னுதாரணமா மாறிடாதா? ம், ம், ஆக ம், ம், பார்ப்பனர்கள் முதல்ல அக்ரகாரத்திலேயும், பார்ப்பனர்கள் மத்தியிலும் பிரச்சாரம் பண்ணி, அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு விழிப்புணர்வு ஏற்பட்டவுடன், எல்லோரும் இணைந்து வாருங்க. நம்ம சகோதரர்களா நிக்கலாம். ம், திடீர்னு ம், வந்தீன்னா, நீ வாள என் பக்கம் வீசுவியா? எதிரி பக்கம் வீசுவியான்னு யாருக்கு தெரியும்? புத்தரோட ம், நிலைமை என்ன ஆச்சு? ம், இந்தியாவையே
பார்ப்பனர்களுக்கு எதிராக இந்தியாவுல மிகப்பெரிய அளவுல ஒரு இயக்கத்தை கட்டியமைத்தது யார்? புத்தர் தானே. ஆனாப்பட்ட புத்தரையே ஒரு பூணூல்லாம் அறுத்துட்டு நான் புரட்சி பேசுறேன், முற்போக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு பூணூல அறுத்து போட்டு உள்ள போன நாகார்ஜுன பாப்பா என்ன பண்ணான்? ஹீனயானம், மகாயானம்னு 2ஆ பிச்சு சிதற அடிச்சுட்டானா இல்லையா? பௌத்தம் கண்டிப்பா. இன்னைக்கு இருக்குதா? இந்து மதத்தோட ஒரு கூறா போய் நிக்குதுன்னா, இதுக்கு விதை போட்டவன் ஒரு பாப்பான் தானே. ம், ம், ம். புரியுதுங்களா? ஆக பெரியார் நமக்கு தெளிவாக எல்லாத்தையும் வரையறுத்து குடுத்திருக்கிறார். நாம தான் ஏதோ அதெல்லாம் கடைபிடிக்காம அதனால பார்ப்பனர்கள் சமூக தொண்டு செய்ய வரட்டும். அதுக்கு முன்பாக அக்ரஹாரத்துல போய் பண்ணு, பார்ப்பனர் மத்தியில பண்ணு. வா சகோதரர்களா நின்னு வேலை செய்வோம். ம். கண்டிப்பா. திடீர்னு வந்து ம், நின்னுகிட்டு நான் புரட்சி பேசுறேன், அத பேசுறேன், இத பேசுறேன்னா என்ன அர்த்தம் அது? நீ ம், ம், சுயமா உனக்கான மேடையை நீ உருவாக்கு. ம், உனக்கான தளத்த நீ உருவாக்கு. எங்க தளத்த பயன்படுத்தாத. ம், நான் எப்படி ம், நம்ப ம், முடியும்? ம், 1000 ஆண்டுகளாக எனக்கு எதிராகவே இருந்த ஒருத்தன் இன்னைக்கு எனக்காக பேச வரான்னா, நான் சந்தேகப்படணுமா வேண்டாமா? ம், 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 ம். கண்டிப்பா. புரியுதுங்களா? அந்த அச்சத்தின் அடிப்படையில தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு வேணா சொல்லலாம், நாங்க என்ன அவ்வளவு முட்டாள்களா? புத்திசாலிகளா? பெரியார் அதுக்கும் தான் சொல்றாரு. வேண்டாம் ஒரு சந்தை கூட்டம் இருக்குது. எல்லாருமே பர்ஸ்ல போட்டு, பணத்த போட்டு இறுக்கி முடிச்சுக்கிட்டு வரான். ஏன்? சந்தைக்கு வரவன் ம், அத்தனை பேருமா திருடன்? சந்தையில ஒரு 2, 3 திருடன் தான் இருப்பான். அதுபோல இவர்கள் நமக்கு அச்சத்துக்குரியவர்கள், சந்தேகத்துக்குரியவர்கள். இவர்கள் நிரூபிக்க வேண்டுமானால், உண்மையிலே இந்த சமூகத்தின் மேல், இந்த மொழியின் மேல், இந்த மக்களின் மேல், இந்த தேசத்தின் மேல் உங்களுக்கு அக்கறை இருக்குமானால், ம். பார்ப்பனர்களிடத்தில் உங்கள் பிரச்சாரத்தை செய்யுங்கள். அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அந்த விழிப்புணர்வுக்கு பிறகாக அனைவரும் இணைந்து அனைவரும் சேர்ந்து வாங்க. நாம இணைந்து நிற்கலாம். இதுல என்ன ம். மாற்று கருத்து இருக்க போகுது? கண்டிப்பா. அப்ப இவங்க என்ன கடைசி வரலுமே அவங்க வர்க்கம் தான் பேசுனாங்களே ஒழிய, இங்க இருக்கக்கூடிய சாதிய பத்தி பேசவே இல்லையே! நாங்க ம், தனித்தமிழ்நாடு புரட்சின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவர்கள் இந்திய புரட்சின்னு தானே பேசுனாங்க. ம், இந்தியாவுக்குமான ம், புரட்சின்னு தானே சொன்னாங்க. கேட்டா ம், அவங்க ஒரு ம், இது சொல்லுவாங்க. என்னடான்னா, நாங்கலாம் வந்து அரசு மட்டங்கள்லலாம் ஊடுருவி இருக்கோம். எப்ப வேணாலும் புரட்சி பண்ணுவோம். அப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது. அரசுல ஊடுருவி இருக்கேன், அரசுல ஊடுருவி இருக்கேன். யார்றா அவனுங்கனா, அரசு ஊழியர்களா சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தத தான் அப்படி பேசிட்டு இருந்தானுங்க. ம், அரசு ம், ஊழியர்களா ம், இருந்து சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தவங்க. இதெல்லாம் ம், பெருமையா நாங்க ஊடுருவி இருக்கோம். அரசு மட்டங்கள்ல நாங்க ஊடுருவி இருக்கோம்ன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ம், 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 ம். அப்ப புரியுது, புரியுது. இந்த போக்கு, இந்த சாகசவாத போக்கு இதெல்லாம் தவறானது. நீ நேரடியாக, வெளிப்படையாக இந்த மக்களிடம் உன்னோட கருத்துக்கள வையி. தங்களை நக்சல்பாரின்னு சொல்லிக்கிட்டு, நாங்க தான் மார்க்சிய லெனினிஸ்ட்ன்னு சொல்லிக்கிட்டு, புரட்சிக்கு குறைவாக சிந்திக்காத, ம், இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிடுச்சு? திமுக விட்டா வேற நாதி இல்லன்ற ஒரு நிலைமைக்கு வந்தீங்களா? இல்லையா? ஓட்டரசியல் தான் இதுக்கு தீர்வு. எதிரியை வீழ்த்துவதற்கு ஓட்டரசியல் தான்ற இடத்துக்கு நீங்க வந்தீங்களா? இல்லையா? இத நாங்க 100 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. இன்னைக்கு நேத்தா ம், சொல்றோம்? 100 வருஷமா ம், நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோமே. அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க ஓட்டரசியலுக்கு வந்துருவீங்க. ம், 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 ம். எப்படி? உங்களுக்கு அப்ப நீங்க எப்ப வேணாலும் உங்க கொள்கைய நீங்க மாத்திப்பீங்க. அப்ப உங்கள எப்படி நாங்க நம்ப முடியும்? அதனால தான் தொடக்கத்திலேயே சொன்னேன். அவர்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தால் உண்மையில் நாங்கள் நம்புவோம். ம், அப்படி ம், ம். மாத்திக்கிறீங்களா? ஒரு சரியான புள்ளியை நோக்கி நீங்க நகர்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப என்ன பண்ணணும்? கடந்த கால தவறுகளுக்கு, நிகழ்வுகளுக்கு ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கை, வெள்ளை அறிக்கைய குடுக்கணும். குடுத்துட்டு நீங்க அந்த ஆதரவு நிலைப்பாட்டுக்கு வரணும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாங்களே, நான் கடந்த காலத்துல பிஜேபி கூட கூட்டணி வச்சு வச்சு தவறு செஞ்சுட்டேன். இனிமேட்டு அந்த மாரி தவற செய்ய மாட்டேன்னு ஒரு அறிக்கை குடுக்கலாமா? அது ஏதோ ஒரு வகையில அது ஜெயலலிதாவா தான் இருக்கணும்ன்றதில்ல. இது மாரி பல்வேறு முன்னுதாரணங்கள்லாம் இருக்குது. நீங்க பெரியாரியலை ஏற்றுக்கொள்கிறீர்களா? பெரியாரிய ஆதரிக்கிறீர்களா? திராவிட அரசியலை ஏற்றுக்கொள்கிறீர்களா? திமுகவை ஏற்றுக்கொள்கிறீர்களா? தேர்தல் அரசியல் மூலியமாகத்தான் பாசிசத்தை வீழ்த்த முடியுன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, அப்ப இத்தனை நாள் நீங்கள் பேசியது என்ன? ம், அதற்கு நீங்கள் ஒரு வெளிப்படையான உங்க நிலைப்பாட்டுல நாங்க ஏன்னா மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அப்ப ம், நீங்க ம், மாறி வர்றது வந்து வரவேற்கத்தக்கதுதான். அதுதான் பரிணாம வளர்ச்சி. கருத்து காலங்காலமா கருத்து செழுமைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும்.
ம் ஆனா அதை வெளிப்படையாக நாணயமாக அறிவு நாணயத்தோட ஒரு அறிக்கையின் மூலியமா நீங்க விளக்கணும். இத்தனை ஆண்டுகள்ல நாங்க இந்த கோட்பாடுகளை நாங்கள் முன்வைத்தோம். இதை வைத்துதான் நாங்க பிரச்சாரம் செய்தோம். இதை வைத்துதான் நாங்க மக்களிடம் சென்றோம். அது பலனளிக்காத போது இப்படியான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ம் 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 அதுல அறிவிக்கிறதுல என்ன தவறு இருக்க போகுது? அது அறிவிப்பு கொடுங்க, வெளிப்படையா அறிவிப்பு கொடுங்க. கண்டிப்பா. அப்ப இப்போ அததான் நம்ம சொல்லுவோம். கண்டிப்பா கண்டிப்பா தோழர். இந்த 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 பதில்ல நிறைய செய்திகள் கொடுத்துருக்கீங்க. நான் அடுத்தடுத்த செக்ஷன்ல அதை அப்படி கேட்கிறேன். இன்னொரு இப்ப கண்டம் பேசிட்டோம், பழைய அரசியல் பேசிட்டோம். அடுத்து தமிழகத்துடைய எதிர்கால அரசியல் விஜய் அப்படிதான் பார்க்க முடியுது. ஒரு மேசிவ் ஃபோர்ஸோட வர மாதிரியான ஒரு தோற்றம் சோசியல் மீடியாலயா இருக்கட்டும் அல்லது பொது விவாதங்களா இருக்கட்டும் அதுல ஒன்றும் பார்க்க முடியுது. அவர் இந்த இப்ப பேசிட்டு இருக்கோம்ல அரசியல் திராவிடமா இருக்கட்டும் தமிழ் தேசியமா இருக்கட்டும், நான் ஏன் இது ரொம்ப விஜயின் ஒரு பார்வை கேட்கிறேன்னாக்க, விஜயோடைய அந்த கட்சி ஆரம்பிக்க போற அரசியல் பயணம் தொடக்க அந்த மேடை பேச்சுல இருந்தே பெரியார படிங்க அப்படின்ற வார்த்தையை கொடுக்கிறாரு. தன்னுடைய அந்த போஸ்டர்கள்ல பெரியார் வைக்கிறாங்க. அவருடைய தொண்டர்களும் வந்து இப்ப அந்த பெரியார் ஐக்கான வைக்கிறாங்க, பெரியார வாசிக்கின்றாங்க. அதே போலவே எல்லாமே பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில் சாதி மதத்துக்கு எதிராக தோழர்களே என்ற வார்த்தையை பயன்படுத்துவது, இது எல்லாமே வந்து பெரியாரோட நீட்சியாகவோ திராவிட இயக்கத்து நீட்சியாகவோ தமிழ் தேசிய நீட்சியாகவோ இருக்குது. அது எப்படி இருக்கும் தோழர்? அது எப்படி பார்க்குறது? இல்ல இது வந்து என்ன காரணம் கேட்டீங்கன்னா, யார் வேணாலும் கட்சி தொடங்கி யார் வேணாலும் வரலாம். குப்பேன், சுப்பேன், முனியன், தொப்பலாம், தோளான், துருத்தியான் யார் வேணாலும் வரலாம். வந்தா இந்த மக்களுக்கு என்ன லாபம்? அந்த லாபத்தின் அடிப்படையில் வைத்துக் கொண்டுதான் ஆதரவும் எதிர்ப்பும் இருக்குமே ஒழிய, இந்த தேர்தல், இந்த அரசியல், இந்த தலைவர்கள் தான் இந்த தேசத்தை வழிநடத்த போகிறார்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எந்த காலத்திலும் யார் மேலும் இருந்ததில்லை. அவ்வப்போது நமது கொள்கைக்கு சாதகமாக நடக்கக்கூடிய விஷயங்களை ஆதரித்தும் நம் கொள்கைக்கு மாறான விஷயங்களை எதிர்த்தும் தான் நம்ம வந்திருக்கிறோம். இதுதான் பெரியாரிய கோட்பாடு, அரசியல் நிலைப்பாடு. பெரியாரோட அரசியல் நிலைப்பாடு தன் கொள்கைக்கு இசைவான விஷயங்களை ஆதரிப்பதும் எதிரான விஷயங்களை எதிர்ப்பதும் தான் பெரியாரோட அரசியல். இது இப்படிதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில நீங்க இவ்வளவு தூரம் குறிப்பிட்டதெல்லாம் சரியாக இருந்து அரசியலுக்கு விஜய் வந்து ஒருவேளை ஒரு பெரியாரை அடுத்த பரிமாணத்திற்கு கொண்டு போவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்றாலும், ஆனா அப்படி நடந்ததுன்னா அதை வரவேற்பதை தவிர எனக்கு வேற என்ன வழி இருக்க முடியும்? வேற என்ன வாய்ப்பு எனக்கு இருக்க முடியும்? ஆனா விஜயோட வருகை அப்படின்னு ஒரு குறிப்பிடும் போது அதை வந்து ஒரு தத்துவார்த்தமா நம்ம அதை அணுகலாம். எப்படி தத்துவார்த்தமா அணுகலாம்? ஒவ்வொரு கால் நூற்றாண்டுக்கு ஒரு முறையும் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் அத்தனையும் ஒன்று சேரும். அது ஏதோ ஒரு வகையில் அது வினையாற்றும். அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா அடுத்த ஒரு அரசியல் பிறக்கும். இங்க ஒரு மாற்று அரசியல் பிறக்கும். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் வந்து சமூக நீதி, பெரியார், புரட்சி, தனித்தமிழ்நாடு, மாநில சுயாட்சி அப்படின்ற ஒரு பெரிய பெரிய விஷயத்துக்குள்ளெல்லாம் நீங்க கொண்டு போய் விஜய் அடக்கணும்னு அவசியம் இல்லை. அடக்க வேண்டியதும் இல்லை, அதை எதிர்பார்க்க வேண்டியதும் இல்லை. ஆனா இதெல்லாம் நடக்காதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நடக்கிறதுக்கான சமூக சூழல் இருக்கணும். என்ன மாதிரி சமூக சூழல் இருக்கணும்? அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் மேல் ஏவக்கூடிய ஒடுக்குமுறை அவரை அந்த தளத்திற்கு நகர்த்தி செல்லும். அவர் எதிர்கொள்ளக்கூடிய எதிர்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தீர்மானிக்கும். அவரு சந்திக்கக்கூடிய எதிர்ப்பு அதுதான் தீர்மானிக்கும் அவரு அடுத்த கட்டத்துக்கு எப்படி பரிணமிக்கிறது அப்படின்றது. இன்னைக்கு விஜயோட அரசியல் வருகை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, இயங்கியல் நான் சொல்றது உலகம் முழுவதும் இருக்குது, இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் ஒவ்வொரு கால் நூற்றாண்டுக்கு ஒரு முறையும் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்கள் ஒன்று திரண்டு ஒரு குரல் எழுப்பும். அந்த குரலாக விஜய் இருப்பார். இது ஒரு இயங்கியல் கோட்பாடு. இது விஜய் இல்ல, வேற யாரோ ஒருத்தன் வந்து சுப்பன் கூட்டம் ஒருத்தன் வரலாம், யாரோ ஒருத்தர் வரலாம். ஆனா ஒவ்வொரு 25 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு கால் நூற்றாண்டுக்கு ஒரு முறையும் இந்த நிகழ்வு நடந்தே தீரும். இப்ப விஜய் அவர்கள் ஒரு ஓட்டு சார்ந்த ஒரு அரசியல் முன்னெடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா தமிழகத்தில் ஒரு 100 ஆண்டுகளாக இங்க வந்து ஒரு ஓட்டு சாராத அரசியல் ஒண்ணு போயிட்டு இருக்கு.
அந்த இயக்கங்கள் இதை எப்படி பார்ப்பாங்க, இதை எப்படி கையாளுவாங்க, சரியா கையாளுவாங்க? விஜய் போன்ற ஒரு மேசிவ் போர்ஸ் வருது, இல்ல அல்லது ஒரு ஒரு அச்சம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம தோழர்களே இருக்கிறாங்க. மருதையன் போன்றவங்கள மேடையில ஏத்திடுறாங்க. அதுக்கு அவங்க யோசிக்கிறது இல்ல. அதுக்கு அவங்க பயப்படுறதே இல்ல. ஆனா வேற யாராவது ஒரு புதுசா வந்துட்டா அவங்க பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, பெரியாரியலுக்கு ஆபத்து வந்துருமோ? நாம் பட்ட பாடெல்லாம், நம் உழைப்பெல்லாம், நம் முன்னோர் உழைப்பெல்லாம் விரயமாயிடுமோ? அது ஒரு நியாயமான அச்சம். அந்த அச்சத்துல நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. அது ஒரு நியாயமான அச்சம். இது வந்து விஜய்ன்னு மட்டும் இல்ல. வேற யாரோ ஒருத்தர் அரசியலுக்கு வந்தா கூட என்ன சொல்லுவாங்க, இது வந்து பிஜேபியோட ஃபண்டிங்ல தான் அரசியலுக்கு வராங்க. பிஜேபியோட தூண்டுதல்ல தான் இவர் அரசியலுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு, இவர்களாகவே ஒரு விஷயத்த வந்து பரப்புரை பண்ணுவாங்க. என்ன காரணம்னா, அது அச்சத்தின் வெளிப்பாடு. ஏன்னா, அவன் ஒவ்வொருத்தனும் இங்க உழைச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு இந்த சமூகத்துக்கு உழைச்சிருக்கிறான். அந்த அச்சத்தை போக்க வேண்டியது விஜயோட பொறுப்பு. நம்ம பொறுப்பு இல்ல. ஆனா, நமக்கு என்ன கடமை இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நாம அத கொஞ்சம் ஆய்வுக்குட்படுத்தணும், ஆராய்ச்சிக்குட்படுத்தணும். ஒருவன் வருகையை நாம் தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. ஒருத்தன் வரணும்னு இப்ப நீங்க அரசியலுக்கு இப்ப வர்றீங்க, அசோக் இருக்கிறாரு, அரசியலுக்கு வராரு அப்படின்னா நான் போய் தடுத்துட முடியுமா? அது நிகழ்ந்தே தீரும். ஆனா வரக்கூடிய அசோக்கை எனக்கானவரா மாத்திக்க முடியுமானா முடியும். அப்ப விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வருவதை தடுப்பதற்கான ஆற்றலோ, சக்தியோ, ஒரு பெரிய மாஸ் மூவ்மெண்ட்டோ நம்மகிட்ட கிடையாது. ஆனா வந்தவரை நமக்கானவரா மாத்திக்க முடியும்னா கண்டிப்பா மாத்திக்க முடியும். நம்ம அரசியலை பேச வைக்க முடியும்னா கண்டிப்பா பேச வைக்க முடியும். அதுதான் பொலிட்டிக்கல் டாக்டிக்ஸ். அது தன் கொள்கைக்கு எவன் கூட வரட்டுங்க, அவன் குஷ்டரோகியா கூட இருக்கட்டுங்க, எவன் அரசியலுக்கு வந்தாலும் சரி, வருபவனை நமக்கானவனாக மாத்திக்கணும். ஏன்னா இந்த அச்சம், நான் தொடர்ந்து சொல்றேன், நம்ம தோழர்கள்ட்ட இருக்கக்கூடிய அச்சம் இருக்குது பாத்தீங்களா, இந்த அச்சம்லாம் மருதையன் போன்றவர்கள்ட்ட வரல, ஆனா சீமான் போன்றவர்கள்ட்ட வருது. நான் ஒருத்தன் தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சீமான் வந்து பிஜேபியோட ஆளு கிடையாது. பிஜேபிக்கு கடுமையா எதிர்க்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனா பிஜேபி தான் சீமான கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்குது. சீமான் தான் பிஜேபியை கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்கான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோட்பாடு இருக்குது இல்ல, சீமான் வைக்கக்கூடிய கோட்பாடும் பிஜேபி வைக்க கோட்பாடும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாறுதல், ஒரு சின்ன நூலிலை தான், கொஞ்சம் மாறுதல் இருக்கும். அந்த நூலிலை மாறுதல் தான் இருக்கும். என்ன காரணம்னா, இவன் ராமன் வச்சா இவன் முப்பாட்டன் வைப்பாங்க, அவன் இந்துத்துவான்னு வச்சா இவர் வந்து சுத்த தமிழர்கள், தூய தமிழர்கள் அப்படி வைப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் இருக்குமே ஒழிய, இது என்ன மாதிரி வினையாற்றுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய 100 ஆண்டு RSS தமிழ்நாட்டுல வேலை செய்யுது. இன்னைக்கு நேத்து இல்ல, RSS 100 ஆண்டுகளாக தமிழ்நாட்டுல வேலை செய்யுது. அதே போல அது அரசியல் இயக்கமாக, அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பிஜேபியும் இங்க தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப அவர்கள் ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்குறாங்க. எதை சொல்லி? அவர்கள் கொள்கையை சொல்லி அவர்கள் ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்குறாங்க. அந்த ஓட்டு வங்கியை மிக இலகுவாக கவரக்கூடியவரா யார் இருக்கிறாரு? சீமான் இருக்கிறார். அதாவது பிஜேபியோட ஓட்டு வங்கியை கவர்ந்து இழுக்கக்கூடிய நபராக சீமான் இருக்கிறார். இந்த ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவான்ல, 2 இட்லியே வாங்கி கொடுத்துட்டு என் டைலாக்லாம் நீ பேசுறிய அப்படின்ட்டு. அது போல அவன் கஷ்டப்பட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்குனா, சீமான் போன்றவர்கள் என்ன பண்றாங்க? இலகுவாக அதை கைப்பற்றிடுறாங்க. என்ன காரணம்? பெரிய அளவுல கோட்பாட்டு ரீதியா வித்தியாசம் இருக்காது. அதனால பிஜேபி என்ன பண்ணுது? சீமான ஒழிச்சே ஆகணும்ன்ற ஒரு இடத்துக்கு வந்தது. பொறுத்து பார்த்து சீமான முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பிஜேபி வருது. சீமானும் என்ன பண்றானா, இவரை விட்டா நம்மள தின்னுடுவான்னு சொல்லிட்டு சீமானும் கடுமையா பிஜேபி எதிர்க்காங்க. இதை இன்னைக்கு நான் நேத்து சொல்லல, 10 ஆண்டுகளா நான் சொல்லிட்டு வரேன். என்ன காரணம்? நம்ம தோழர்களை பொறுத்தவரைலாம் யாரு வந்தாலும் அவனை பிஜேபின்னு முத்திரை கொடுத்துறது. இது யாருக்கு லாபம்னா பிஜேபிக்கு மார்க்கெட்டிங் பண்றது. இப்ப நல்லா கேட்டுக்கங்க, பார்ப்பன எதிர்ப்பு தான் இந்த மண்ணுல இருந்துச்சு. அந்த பார்ப்பன எதிர்ப்பை எங்க கைவிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, சங்கின்றது மூலியமா கைவிடுறாங்க. யார சங்கின்னு மெயினா குறிப்பிட்டாங்க? சீமான் போன்றவர்களை சங்கினாங்க, பிஜேபியோட ஆளு அப்படின்னாங்க. அப்ப பார்ப்பன எதிர்ப்பு மழுங்கி போய் பிஜேபி எதிர்ப்பு மழுங்கி போய் சீமான் எதிர்ப்பா மாறிடுது. உன்னோட டார்கெட் யாரு? RSSம் பிஜேபியும் தான் உன்னோட டார்கெட். அததான் நீ அடிக்கணும். ஆனா சீமான அடிக்கிறது மூலியமா பிஜேபிக்கு உங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிடுறாங்க.
ம், 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 ம். இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து இவர்கள் அறியாமலேயே, தெரியாமலேயே பதட்டத்தினால் நடக்கக்கூடிய ஒரு விபரீதம் இது. ம், 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 ம். அப்ப இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்ன்றாங்க பாத்தீங்களா? அத சரியா இவங்க கையாளல. ம், அரசியலை பகுப்பாய்வு செய்து யார் எந்த தளத்தில் நிற்கிறார்கள், அவர்கள் கோட்பாடு என்ன, இவர்களுக்கும் அவர்களுக்குமான கோட்பாடு என்ன, யார் வளர்ந்தால் யாருக்கு ஆபத்துன்ற இந்த பகுப்பாய்வு இருக்கு பாத்தீங்களா? இதுல நம்ம ம், ஆட்கள் கோட்ட விட்டுறாங்க. நம்ம ஆட்கள் அரசியல்ல அவன வரலாறுல அவன அடிச்சுக்கவே முடியாது. ஆனா எதிர்கால அரசியல்ன்றப்ப அவன் ம், எப்பயுமே ஜீரோலயே இருக்கிறான். அந்த ம், பார்வையை முன் செலுத்துவதில்லை. ம், அதனால என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து அண்ணாமலைக்கு, பிஜேபிக்குலாம் ஒரு ஹைப் கிடைச்சதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளும், பெரியாரிஸ்டுகளும் மறுக்கவே முடியாது. என்ன காரணம்னா, சீமான் அடிக்கிறேன்ற பேர்ல பிஜேபிக்கு இவங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கக்கூடியவங்களா மாறிட்டாங்க. உண்மையிலேயே ம், நிலைமை என்ன? சீமான் யாரு? பிஜேபிய கடுமையா எதிர்க்கக்கூடியவன். ஏங்க, ம். நீங்க மகாராஷ்டிராவ பார்த்ததுக்கு பிறகுமா உங்களுக்கு வந்து பிஜேபி ஒருத்தன் நம்புவான்? கிடையாது. ம், பிஜேபியோட இசைவா போனா அவ என்னவாக மாறும்? தின்று செரித்து விடுவார்கள்ன்னு தெரியாதா அரசியல் கட்சிக்காரனுக்கெல்லாம்? ஒரு கட்சிய உருவாக்கி, எந்த சாதியும் இல்லாம, பண வசதி இல்லாம, அவனே கத்தி, கத்தி, கத்தி ஒரு கட்சிய உருவாக்கி, அத கொண்டு போய் பிஜேபி கையில குடுப்பானா? அவன் பைத்தியக்காரனா அவன்? நீங்க சிறுக சிறுக சேமிச்ச செல்வங்கள இன்னொருத்தருக்கு தானமா குடுத்துருவீங்களா? அப்ப சீமான எதிர்க்கணும்னா ஒண்ணும் கிடையாது. சீமானோட பேச்சை அப்படியே எழுதுங்க. வரிக்கு வரி அப்படியே எழுதுங்க. எழுதி வரிக்கு வரி மறுப்பு அறிக்கை குடுங்க. வேலை முடிஞ்சு போச்சு. சீமான் கோட்பாடே அழிஞ்சு போயிடும். ம், சீமான் பேசுறத எழுதிட்டு வரிக்கு வரி நீங்க மறுப்பு சொல்லிட்டாலே போதும். ம், சீமான அழகா புறங்கையில தட்டி தூக்கி போட்டுறலாம். ஆனா ம், அச்சத்தின் காரணமா பயந்துகிட்டு, ஐய்யய்யோ! இவன் வந்தா பெரியார்களுக்கு பெரிய இழுக்கு வந்துருமே, கேடு ம், வந்துருமே அப்படின்ற பேர்ல பிஜேபிக்கு மார்க்கெட்டிங் பண்றது, சீமான தவறா ஜட்ஜ் பண்றது மூலியமா அவன வீழ்த்த முடியாம போச்சு. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஆட்கள், பெண்கள வச்சாவது வீழ்த்திட முடியுமான்னு அந்த இடத்துக்குலாம் வந்துட்டாங்க. இந்த அச்சம் எங்க போய் நிக்குது பாருங்க. ஒரு ம், பெண்ண வச்சாவது சீமான வீழ்த்திடலாமா அப்படின்ற ம், ஒரு மோசமான அரசியலுக்குள்ளலாம் வந்துட்டாங்க. இத தொடர்ந்து நம்ம ம். சொல்றோம். இந்த இதெல்லாம் தவறான அரசியல் இது. அரசியலை அரசியலா புரியுது. தான் எதிர்கொள்ளணும். அவன் பேச்ச வச்சு அவன அடிச்சு காலி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியா காலி பண்ணிடலாம். அப்படி இல்ல இந்த இப்படி விஜய் வருகை இருக்கக்கூடிய இந்த அதான் சொல்ல வரேன். இந்த தவறான கண்ணோட்டம் இருக்குதுல்ல, இந்த தவறான கண்ணோட்டம் தான் விஜய் மேலயும் இருக்குது. ம். விஜய் என்ன இல்ல சொல்றாங்க? பிஜேபியோட ஆளு, பிஜேபியோட பி டீமு அப்படின்னு சொல்றது முடிச்சுக்கிறேன். நான் அப்படின்னு சொல்றது மூலியமா, மறுபடியும் இவங்க என்ன பண்ணாங்க? இப்ப சீமான விட்டுட்டு விஜய் எதிர்ப்பது மூலியமா பிஜேபிக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. தன்னறியாமலே மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. ஆனா உண்மையான நிலைமை என்ன? விஜய் வந்தா இங்க யாருக்கு சிக்கலாம்? தேர்தல்லயே பதிவு பண்ண விட மாட்டேன்றாங்களே தேர்தல் கமிஷன்ல. இன்னைக்கு என்ன ம், ம், நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, மன்சூர் அலிகான் போய் பதிவு பண்ணிட்டு வந்துடுறான். தன்னோட கட்சிய பதிவு பண்ணிடுறான் தேர்தல் கமிஷன்ல. ஆனா விஜயால பதிவு பண்ண முடியல. ஏன்? விஜய் வந்தா யாருக்கு ஆபத்துன்னு எதிரி உணரலாம். நம்ப ஆளு தான் உணரல. சொல்லுங்க. ஏதோ கேட்க வந்தீங்க. ஏன் கேட்டுக்க ஒருவேளை இது திராவிட கழகத்துடைய ஆசிரியர் வீரமணி உணர்ந்துட்டாரோ? ஏன்னா விஜய் அரசுக்கு வராரேன்னு கேட்டப்போ, அவர் என்ன வரட்டுங்க, அவர் என்ன கொள்கை கோட்பாடு வைக்கிறாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு எடுப்போம்னாரு. ஒருவேளை அவர் சரியா எடுத்து, மத்தவங்க இன்னும் சரியா எடுக்கலையோ? ஏன்னா நான் இல்ல ஏன்னா இல்ல நான் இது எப்பயுமே ஏன் ஆசிரியர் இல்ல புரியுது எனக்கு. எப்பயுமே ஆசிரியர பொறுத்தவரையிலும், சில விஷயங்கள்ல கரெக்ட்டான முடிவு எடுப்பாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈழ பிரச்சனையிலயும் சரி, அவரோட ஸ்டாண்ட் எப்பயுமே சரியா இருந்தது. அதே போல தான் விஜய் வருகையும் சரி, அவர் கேள்வி கேட்கும்போது சொன்னாங்க. முதல்ல அவங்க வரட்டுங்க. வந்ததுக்கு அப்புறம் கொள்கைய வைக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த கொள்கை ஏற்புடையதா இல்லையான்றத பொறுத்து நம்மளோட ஆதரவு, எதிர்ப்பு இருக்கும். சொன்னாரா இல்லையா? ம், இதுதான் சொன்னார். ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூர்ன்னு பேரு இதுக்கு. ம், பொலிட்டிக்கல் மெச்சூர்டுன்னா இதுதான் பொலிட்டிக்கல் மெச்சூர்டு. ம், அவசரப்பட்டு ஏதோ நம்மளால முடியுது அப்படின்றதுனால ஆர்எஸ்எஸ், பிஜேபி, கைக்கூலி அப்படின்லாம் அங்க எதிர்க்கிறது வந்து அது தவறு அப்படின்றதுதான். இது ஆசிரியரே பெரிய முன்னுதாரணம். ஒருவேளை நாளைக்கு பெரியாரை அதிகபட்சமா தூக்கி பிடித்தால் நமக்கான நபராக மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கூட இருக்கும் இல்லையா அவருக்கு? எல்லாத்துக்கும் இருக்கு. இப்ப எனக்கும் அந்த சிந்தனை இருக்குதுல்ல. ம், பெரியார், ம், அம்பேத்கர், காமராஜர் என்னோட தத்துவ தலைவர்னு ஒரு மனிதன் அறிவிக்கும்போது, இதை விட நல்ல வாய்ப்பு என்ன வரும்? அது விஜய் அறிவிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. விஜய்க்கு ஃபாலோவரா இருக்கிறவங்க யாரு?
13 வயசுல இருந்து 20 வயசு, 22 வயசு, 25 வயசு பசங்க தான். 2வது இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் வந்து இளைஞர்களை ஈர்க்கிற சக்தி இருக்குதா? ஒரு கரிஸ்மாட்டிக் பவரோட இருக்குதா? அந்த கேள்வி ம், இருக்குதா இல்லையா? ம், இப்ப ஏன் வந்து அதிகமான தமிழ்நாட்டுல நான் சொல்றது வந்து ஒரு புள்ளிவிவரம். அதிகமான இளைஞர்களை யார் ஈர்க்கிறான்னா, அண்ணாமலையும், சீமானும் தான் அதிகமான இளைஞர்களை ஈர்க்கிறாங்க. ஆனா ம், திராவிட இயக்க தலைவர்களால புதிய இளைஞர்களை ஈர்க்க முடியல. அதுக்கான கரிஸ்மாட்டிக் பவர் இல்ல. ம். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. அப்ப அந்த இடத்த ஒருத்தன் வந்து நிரப்ப போறான். ஒருத்தன் ஈர்க்க ம், போறான். பெரியாரை ம், ஒரு 13ல இருந்து 25 வயசு, 30 வயசு ஆட்கள்ட்டலாம் கொண்டு போய் அடுத்த தலைமுறை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க போறான்னா, இத விட ம். நமக்கு என்னங்க மகிழ்ச்சி வேணும்? இப்ப திமுக ஒரு பக்கம் பெரியார பேசட்டும். இந்த பக்கம் திராவிட இயக்கங்கள்லாம் ஒரு பெரியார பத்தி பேசட்டும். இந்த பக்கம் விஜய் ஒரு பக்கம் பெரியார பத்தி பேசினா, அது சமூகத்துக்கு தானே ஆரோக்கியமானது. நல்லது. சமூகத்துக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஆனால் அ கடந்த ஒரு 40 ஆண்டுகளாக பவர என்ஜாய் பண்ண திராவிட கட்சிகள், ஓட்டு சார்ந்த திமுக வரைக்கும் அதிமுக, குறிப்பாக திமுக எடுத்துப்போம். ஏன்னா அதிமுக வந்து ஒரு மாதிரி திமுகவினருக்கு ஓரளவுக்கு பெரியாரை தன்னுடைய ஒரு ஐக்கானாக வைத்து பேசிட்டு இருக்குது. அது நிலைமை என்ன ஆகும்? அதாவது விஜய் வந்து இந்த செக்டாரை கையில எடுத்தாரு. நீங்க சொன்னீங்களே ஏற்கனவே, மணியரசன் போன்றவர்கள், குணா போன்றவரை அடித்துட்டு சீமான் ஒற்றை ஏஜென்டா வந்தாரு. அப்போ இவங்க குறைஞ்சபட்சம் பிலாசபிக்கலாவது பெரியாரை இன்னைக்கு முன்னெடுக்கக்கூடிய ஒரு வைக்கிறாங்க. பெரியார் இயக்கங்கள் பக்கம் இருந்தாலும் திமுக ஓட்டு சார்ந்த இடத்துல பெரியாரை வைக்குது. அந்த இடத்த விஜய் கேப்சர் பண்ணும் பொழுது அந்த ஏங்கல் எப்படி மாறும்? அது திமுகவோட மனநிலை அப்ப என்னவா இருக்கும்? அது மீண்டும் எழுச்சி பெறுமா? அதாவது பழைய ரூட்ஸ பிடிச்சு போகுமான்னு கேக்குறேன். அதாவது எதையுமே நான் தொடக்கத்திலேயே இந்த விஷயத்த சொன்னேன். ஒருத்தரோட வருகையை நம்மளால தடுக்க முடியாது. ஆனா அவரை நமக்கானவர்களாக மாத்திக்கலாம். இது ம், திமுகவோட பிரச்சனை. திமுக என்ன பண்ணணும்? எதிர்காலத்துல வரக்கூடிய விஜயை தனக்கானவரா மாத்திக்க வேண்டிய சாமர்த்தியம் திமுகவினர் தான் கவலைப்படணும். விஜய் கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. இல்ல நீங்களும் நானும் கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. ஏன்னு ம், கேட்டீங்கன்னா, திமுக தன்னோட நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால், தன்னோட அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால், அது விஜயை தனக்கான நபராக மாற்றக்கூடிய ஒரு சரியான யுத்திகளை அது கையாளணும். கையாள தவறுச்சு ம், அப்படின்னா, அது எல்லா பெரும்பாலும் வரும் வாக்காளர்கள் அப்படின்னா எங்க இருந்து வருவாங்கன்னா, வானத்துல இருந்து வரப்போறாங்க. அது கிடையாதுல்ல. இங்க இருக்கவங்க தான் திமுக, அதிமுக, நாம் தமிழர், பிஜேபி இங்க இருக்கவங்க தானே வாக்காளர்களா மறுபடியும் வரப்போறாங்க. விஜய்க்கு அங்க இருந்து தானே வரப்போறாங்க. ம், 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 புரியுதுங்களா? அப்ப அங்க இருந்து தான் ஆட்கள் எடுப்பாங்க. அப்ப எல்லா கட்சிக்குமே இது வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். அப்ப ம், இப்பவே ம். அதுக்கு சரியான யுத்திகளை கையாண்டு விஜயை தனக்கான நபர்களாக திமுக மாத்திக் கொண்டால், அது திமுகவோட எதிர்காலத்திற்கு நல்லது. இப்போ நம்ம விஜய் வருகையை பத்தி பேசிட்டு இருந்தோம். விஜய் வருகை மற்றும் திமுக பத்தி பேசணும். அதை போலவே ஆசிரியர் அவர்கள் வந்து கொடுத்த அந்த அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்தோம். எல்லாத்தையும் பத்தி பார்த்தாச்சு. பட் இதர பெரியார் அமைப்புகள் இருக்கு இல்லையா? அது நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? நிலைப்பாடுன்றத விட, இப்போ நான் இதை ஏன் கொஞ்சம் அழுத்தி கேட்கிறேன்னா, நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் பேசணும் இல்லையா? மே 17 இயக்கம் வந்து நாட்டுக்கிடாய் விட்ட போன்ற சம்பவங்கள். அதனுடைய இது. அதுக்கு எதிராக என்ன பண்ணுச்சு, இன்னொரு இயக்கம் வந்து திவிக வந்து பேசுனாங்க. மணியண்ணன் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி போன்ற சிக்கல்கள் இருக்கும் பொழுது, ஒரு புது மூவ்மெண்டாக அது வரும்பொழுது, குறிப்பாக ஒரு ரசிகர் தன்மையிலிருந்து அரசியல் தன்மைக்கு மாறக்கூடிய அந்த இளைஞர்கள், அவர்கள வந்து கவர்ந்திழுக்கும் கூட சொல்ல முடியாது. இந்த ஸ்டாண்ட் எப்படி போகும் தோழர்? அதாவது மத்த இதர இயக்கங்கள் இருக்கு. திக தவிர்த்த இதர இயக்கங்கள் இருக்கு. அந்த இந்த ஸ்டாண்ட் எப்படி போகும்? அதான் அது வந்து விஜயோட நிலைப்பாட்ட பொறுத்து இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாரி தான். இயல்பாகவே இங்க ஏன்னா, ஒரு திராவிட இயக்கங்கள் தன்னோட செயல்பாட்ட ரொம்ப குறுக்கிக்கிச்சு. பழைய மாரி பிரச்சாரங்கள் கிடையாது. கடவுள் மறுப்பு பிரச்சாரமோ, ஒரு தெருமுனை கூட்டங்களோ, கிராம கூட்டங்களோ, இப்பல்லாம் பெரிய அளவுல நடைபெறுறது இல்ல. தோழர்களோட எண்ணிக்கையும் ஒவ்வொரு அமைப்புலயுமே குறைஞ்சிட்டு வந்துருச்சு. ம், ஒவ்வொரு அமைப்பிலுமே தோழர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அருகிக்கிட்டே வருது, குறைஞ்சுக்கிட்டே வருது. அது என்ன காரணம்னா, நான் முதல்லயே சொன்ன மாரி புதிய இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அந்த கரிஸ்மாட்டிக் பவர் உங்ககிட்ட இல்லாம போச்சு. அவங்க அது ம், தொடர்பாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்ப இந்த மாரி ஒரு விஷயம் இருக்குது. இப்ப தத்துவத்துல நம்ம ஆட்கள் குறைஞ்சவங்க கிடையாது. யாரா இருந்தாலும் சரி. தத்துவத்தின் உச்சாணி கொம்புல நிக்கிறவங்க. ஆனா, ம், அமைப்பு ரீதியா பார்க்கும்போது எல்லாருமே பலகீனப்பட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா வராங்க. புதிய இளைஞர்கள உள்ள கொண்டு வரதுல ஒரு சுணக்கம் இருக்குது. பிரச்சாரத்திலயும் ஒரு சுணக்கம் இருக்குதுன்றத யாரும் மறுக்க முடியாது.
ம். அப்ப இந்த விஷயம் வந்து எல்லாருமே உணர்ந்து இருக்கிறாங்க. நாம வந்து ம். ஒரு கட்டத்துக்கு மேல அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல. புதிய இளைஞர்களை உள்ளார கொண்டு வர முடியல. ம். இப்ப சீமான் போலவோ, இவர்கள் போலவோ, ஆ அண்ணாமலை போலவோ கொண்டு வர முடியல. அப்ப ம். பலகீனப்பட்டும் போறோம்ன்றதுனால இது என்னவா மாறுதுன்னா, அச்சமா மாறுது. இததான் நான் ம். தொடக்கத்திலே சொன்னேன். இந்த அச்சத்திலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்நிலை தான் எடுப்பாங்க. ம். எப்படி? எதிர்நிலை தான் எடுப்பாங்க. பெரியாரியலுக்கு ம். வந்து ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சோ, திமுகவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சோ, அப்படின்ற எப்படி சீமானுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்களோ, அதே போல ஒரு நிலைப்பாடு தான் விஜய்க்கு ம். எதிராகவும் எடுப்பாங்க. அதுல மாற்று கருத்து வேணாம். இன்னைக்கு நாங்க சொல்றது வேணா நீங்க எழுதி வச்சுக்கங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ம். இவர்களும் அந்த நிலைப்பாட்ட பரிசீலிக்கணும். அதே ம். போல விஜயும் இவர்களோட அச்சத்த போக்கணும். அது ம். விஜய்க்கும் அந்த பங்கு இருக்குது. அத மறுக்க முடியாது. விஜய்க்கும் அந்த பங்கு இருக்குது. இவர்களும் என்ன பண்ணணும்? வரவர்களை தனக்கானவர்களாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வியூகங்கள ம். வகுக்கணும். விஜயும் ம். இவர்களின் அச்சத்தை போக்குற அளவுக்கு அவரோட செயல்பாடு இருக்கணும். அப்படின்றது தான் நான் விரும்புறது.